ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ட்ரெண்ட்ஸ் அண்டிங் த நயன் ஹெவன்ஸ் எபிசோட் 1 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த நைன் ஹெவன்னா என்னென்னு சொல்கிறாங்க. இந்த நைன் ஹெவனில் வந்து ஜுஜு ஸ்வாடை பற்றி சொல்கிறாங்க. ஜுஜு ஸ்வாட் வந்து ஆர்ட்லெஸ்ஸே இல்லாத ஸ்வாட், அது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்டார்ம் அரீனா வந்து ஒரு இடத்த வந்து காமிக்கிறாங்க. அங்கே நிறைய பேர் வந்து இறந்து கிடக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து அங்கே சென்டரில் வந்து நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து சில குரூப்பை சேர்ந்தவங்க வந்து நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து மார்ஷியல் ஆர்ட்டாக வந்து இந்த உலகத்தில் வந்து இருக்கான். இவங்கிட்ட வந்து வெனம் ஸ்வான்னு ஒன்று இருக்குது. இந்த குரூப்பை சேர்ந்தவங்களாம் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஜைஜோன்னு ஒரு ஸ்வாட் இருக்குது. அதுக்கு தான் வந்து வெனம் ஸ்வாட்னு சொன்னோம். அவங்ககிட்ட இருக்கிற ஸ்வாடை யூஸ் பண்ணி வந்து வேகமாக வந்து அங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து கொண்டுட்டு இருக்கான். ஏன்னா அந்த ஸ்வாட் வந்து ரொம்பவே வந்து ஷார்ப்பான ஸ்வாட். இது டாப் டிவிஷன் வெப்பனில் இருக்கிற அந்த ஸ்வாட் இது. அங்கேருந்து வரவங்க எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்து ஈஸியாகவே போய் வந்து கொன்னுட்டுருக்கான். அந்த குரூப்பை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க வந்து சூஃபாங் அந்த ஸ்வாடை வந்து என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்வாட் லைட்டிங் ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி வந்து அங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்கான். அது என்னோடய ஸ்வாடு, அது வேணும்னா வந்து என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அங்கே இருக்கிற ஒரு குண்டா இருக்கிற ஒருத்தன் வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன், இந்த ஸ்வாடை வச்செல்லாம் என்கிட்ட உன்னால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் வேகமாக வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலாம் வரும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரே ஸ்லாஸில் வந்து அவன் கதையை வந்து முடிச்சிடறான். நீ வெயிட் பண்ணு, அவன்கிட்ட ஜூஜு ஸ்வாட் இருக்குது, அது ரொம்பவே ஷார்ப்பான ஸ்வாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் நம்ம தனியாக போனால் ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாருமே வந்து ஒன்றா போய் அட்டாக் பண்ணால் அந்த ஜூஜு ஸ்வாடு வந்து நமக்கு இன்னைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே டீம் லீடர் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் ஒரு மார்ஷியல் ஆர்ட்டாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சாகருக்கு ரெடியாரு அப்படின்னு சொல்லி அந்த குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாருமே ஓடி வராங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்ககிட்ட ஸ்வால் ஸ்டைல்லாம் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இன்னொருத்தர் நம்ம ஹீரோவை ஆரோ வச்சு அட்டாக் பண்ணுறனால இல்லைனா நம்ம ஹீரோ வச்சிருக்க ஒரு பெண்டன்ட் வந்து உடஞ்சிருச்சு. நம்ம ஹீரோட பாஸ்ட்டில் வந்து நடந்ததை வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஸ்வாட் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து குயின்ஷோன்னு ஒருத்தி வந்து பேசுகிறா. இதுதான் நம்ம ஹீரோட லவர். நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி நம்ம வேறு ஒரு பாதையில் வந்து நான் போயிட்டுருக்கேன், அந்த பாதையில் உன் கூட வந்து என்னால் பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோடய கல்டிவேஷன் ப்ராசஸ்ஸே வேறு அப்படின்னு சொல்லி நான் இனிமேல் நான் தனியாகவே எல்லாமே பார்த்துக்கிறேன், எனக்கு எந்த விதமான எமோஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறேன். இதை கேட்டோன்னே அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்பவே வந்து ஃபீல் ஆகிட்டா. ஏன் சூஃபாங் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி. நான் யாருக்காகவும் டான்ஸ் ஆனது கிடையாது, ஆனால் என் லைஃப்பில் உனக்காக மட்டும்தான் நான் எப்போவுமே டான்ஸ் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெனம்ஸோட வச்சுருக்கவங்க வந்து எந்த எமோஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு ரூல் இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் நான் போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணிட்டு போகிறாங்க. இதை வந்து நம்ம ஹீரோ வந்து மெடிடேஷன் இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு யாருக்கோ ஏதோ அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி தெரியுது. இதுக்கே பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து வேகமாக அங்கே போய் பார்க்குறேன் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குயின்ஷோக்கு வந்து ரொம்பவே வந்து அடிபட்டிருக்கு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பார்த்துட்டு இருக்கான். சூஃபாங், இதை வச்சுக்கோ, இனிமேல் உன்னோட நயன் ஹெவன் பாதையில் வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். நான் உன் கையில் சாகிறது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து முன்னாடியே வந்து இறந்து போயிட்டான். நம்ம ஹீரோ இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்குறான். என்னால் இந்த பெண்டன்ட்டை கூட பாதுகாக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறான். நான் இந்த ஸ்டார்ம் அரினால வந்து சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இனி இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ஸ்வாடை வச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே கோபமாயிட்டான். அங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து வேகமாக வந்து கொண்டுட்ருக்கான். இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சாக போகிறாங்க, இதுக்கு முடிவே இல்லை, இந்த இடம் ஃபுல்லாமே பிளட்டால் நிரம்ப போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து யாரோ வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ விட ரொம்ப பவர்ஃபுல்லாங்க அப்பா 3 ரிலேமில் வந்து இருக்காங்க. உன்னால தான் இங்கே இருக்கிற எல்லாருமே இறந்து போயிருக்காங்க, அந்த ஜூஸோட வந்து ஒழுங்காக வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாரெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இனிமேல் உன்னால் இங்கேருந்து தான் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை முடிஞ்சால் எங்கிட்டேருந்து அந்த சோடை வாங்கி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வெறும் மார்ஷியல் ரிலேமில் தான் இருக்குது, எங்களோட அட்டாக்ல அவனால் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவால் அதை தாக்கு பிடிக்கவே முடியல. நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்வாடை யூஸ் பண்ணி அவன் தடுக்கலாம் பார்க்கும்போது ஸ்வாடை வந்து பறந்து போய் விழுந்துருச்சு. ஸ்வாட் தனியாக நம்ம ஹீரோ தனியாக விழுந்து கிடங்கான். அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீ இன்றைக்கி சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எனக்கு ரொம்பவே வந்து சர்ப்ரைஸ் நிறையா கொடுத்துருக்க, ஆனால் நீ சாக போகிற, நீ ஒரு லூசர் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்டர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது உடனே வந்து நம்ம ஹீரோட சீனியர் ஒருத்தர் வராங்க. நம்ம பார்த்தோன்னே நம்ம ஹீரோ வந்து இவங்ககிட்ட அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவங்க என்னன்னா இந்த ஹெல்டர் 3 பேருமே வந்து நம்ம ஹீரோட சீனியருக்கு வந்து வணக்கம் சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே வந்து நீ தான் காரணமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு இப்போ தான் தெரியுது. அந்த சீனியர் தான் வந்து நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக வந்து அந்த எல்டர்ஸ் எல்லாத்தையும் அனுப்பியிருக்கான். மூத்தியாஞ்சி, நான் அவனை ரொம்பவே நல்ல ஃப்ரெண்டுன்னு நினச்சிருந்தேன்னா நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாமல் போச்சு. அவன் வந்து சொல்கிறான், இந்த சூப்பிட் ஸ்வாடை யூஸ் பண்ணிலாம் வந்து நீ என்கிட்ட அதை தப்பிக்கவே முடியாது, நீ இன்றைக்கி அதை சாக போகிற, அந்த ஸ்வாடெல்லாம் உன்னை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான்.
அப்புறம் அந்த 3 எல்டர்ஸும் அவங்களோட பவரை ஒன்றா சேர்த்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவால வந்து அத தாக்கவே முடியல. நம்ம ஹீரோ வந்து சுத்தமா ரொம்பவே முடியாத நிலைமைக்கு வந்து போயிட்டான். அப்புறம் ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்வாட வந்து அவன்கிட்ட வந்து கொண்டு போறான். இவன் என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லி, அங்க இருக்க எல்லா எல்டர்ஸும் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்றான், "இந்த ஸ்வாட் யாருக்குமே இனி கிடைக்காது." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்வாட வந்து அவனுக்குள்ளேயே வந்து அவனே வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். "அவன நிறுத்துங்க. அந்த ஸ்வாட வந்து அவன் அழிக்க போறான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்வாட எடுத்து அவனுக்குள்ளேயே வந்து குத்திக்கிறான். அவனோட வயித்திலேயே வந்து அவன் குத்திக்கிறான். என்னோட நெக்ஸ்ட் லைஃப்ல இந்த மாரி நான் எந்த விதமான தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான். நம்ம ஹீரோட மைண்ட்ல வந்து நம்ம குயின் ஷோ பத்தி தான் வந்து ஓடுது. குயின் ஷோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எல்லாமே என்னோட தப்பு தான். என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி குயின் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கான். நான் யாருக்குள்ளேயும் வந்து இனிமே வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்வாட எடுத்து மொத்தமா அவனுக்குள்ள குத்துறான். இதனால அந்த இடமே ஃபுல்லா வந்து பிளாஸ்ட் ஆகுது. நம்ம ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது, நம்ம ஹீரோட பாஸ்ட் லைஃப்ல நடந்தது மாரியே இருக்கு. நம்ம ஹீரோட சீனியர் வந்து நம்ம ஹீரோ கூட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு யாரோ நீடில் வச்சு நம்ம ஹீரோ வந்து குத்துறாங்க. நம்ம ஹீரோ அந்த சீனியரோட அட்டாக்ல இருந்து டாட்ஜ் பண்ணிட்டான். டாட்ஜ் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஸ்வாட் வந்து நம்ம ஹீரோட மண்டையில அடிச்சு நம்ம ஹீரோக்கு கீழ விழுந்துடுறான். சீனியர் என்னடான்னா, என்னோட சீக்ரெட் டெக்னிக் மூலமா வந்து நான் சூஃபாங் வந்து தோற்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா இருக்கான். சூஃபாங் அங்க ஆளையே காணோம். சூஃபாங் எங்க போன? எங்க போன? அப்படின்னு சொல்லி அவன் சூஃபாங்னே கத்திட்டு இருக்கான். நான் இனிமே அந்த மாரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சூஃபாங்க பார்த்து அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும், "நான் எப்படி இங்க வந்தேன்? இது ரொம்பவே ரியல் மாரி இருக்கு. என்னோட பாஸ்ட்டுக்கு நான் திரும்ப வந்துட்டேனா?" அப்படின்னு சொல்லி பார்க்குறான். எப்படி இந்த நீரில் குதிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நீரில் எடுத்து பார்க்குறான். சூஃபேங் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட சீனியர் வந்து நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்றாங்க. "என்கிட்ட பேசு, என்கிட்ட பேசு. உனக்கு எதுவும் ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்குறான். "ஏதாவது சொல்லுடா" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் எதுவுமே சொல்லாம வந்து இருக்கான். "என்கிட்டேருந்து தள்ளி போ" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவன சொல்லிடுறான். "நீ எதுக்காக என்ன தள்ளி விட்ட?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவன் கேட்டுட்டு இருக்கான். ஆனா, நம்ம ஹீரோ இவன் பேசுறது எதுவுமே கண்டுக்காம வந்து, குயின்வோ இப்போ வந்து இங்கே தான் இருக்க போலா. இவன் எங்கே இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து குயின்வோவ பத்தியே நினச்சிட்டு இருக்கான். மாஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்கல்ல, இங்கே ஒரு காம்படிஷன் நடக்க போகுது, டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ வந்து அவன் ஃபேஸை போய் தண்ணியில போய் பார்க்குறான். இப்போ நான் பார்க்கறதுக்கு 16 வயசுல இருக்கிற பையன் மாரியே இருக்கனே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான். நான் திரும்ப இங்கே வந்துட்டேனா, திரும்ப என்னோட பாஸ்ட்டுக்கே வந்துட்டேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு. "ஏன் என்னாச்சு? எதுக்காக இப்படி உளறிட்டு இருக்கேன்?" அப்படின்னு சொல்லி நம்ம சீனியர் டான் வந்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவன் பாடிய டச் பண்ணி பார்க்குறான். அந்த ஜூஜூஸோட உள்ளதா இருக்குது நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள. அப்போ நம்ம ஹீரோட சீனியர் வரான். தான்ஜி, மூதான்ஜி நம்ம ஹீரோவன பார்த்தோன்னே வந்து ரொம்பவே வந்து கோவமா இருக்கான். இவன் தானே வந்து என்ன வந்து அழிக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணது அப்படின்னு சொல்லி. எபிசோட் ஸ்டார்ட்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ தான் வந்து காமிக்கிறாங்க. அவன் வந்து அவன் மாஸ்டர் கூட வந்து அவன் கிளானுக்கு வந்து வரான். அங்கே நிறைய பேர் வந்து எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோட மாஸ்டர் பேர் வந்து மிங். அவங்க வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாக்கி, "நீ இங்கேருந்து தப்பிச்சு போயிரு. நீ ஒரு சேஃபான இடத்துல வந்து வாழு" அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எதுக்கு மாஸ்டர் ஒழியணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "நான் தான் வந்து இந்த ஜிஜு கார்டனினோட ஒரு பொறுப்பாளியா இருக்கேன்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஹீரோட சீனியர் ஒருத்தர் வந்து வரான். இவன் பேர் வந்து குயின்சான். "நீ இங்கேருந்து போயிரு. அவன்கிட்ட உன்னால் வந்து போட்டி போட முடியாது" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து மாஸ்டர் சொல்கிறாங்க. "நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து எல்லாத்தையும் வந்து தடுத்து தான் இருக்கீங்க. உங்களால தான் நான் இப்போ இந்த நிலைமையில இருக்கேன்" அப்படின்னு சொல்லி வந்து குயின்சான் வந்து சொல்லிட்டு இருக்கான். "இப்போ எனக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் கொல்ல போகிறேன்" அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோ பார்த்து வந்து, "நீ என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டீன்னா வந்து நான் உன்ன உயிரோட விடுவேன்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "நான் வந்து உன்ன கொல்ல போறேன்டா" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்து சொல்றான். அப்ப நம்ம ஹீரோட மாஸ்டர் வந்து, "நீ எதுவும் பண்ண தேவையில்ல. நான் அத பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி மட்டும் அவங்க வந்து இதுக்காக என்னோட பிளானுக்காக வந்து நான் என்னோட லைஃபையே குடுப்பேன் அப்படின்னு சொல்லி, நம்ம ஹீரோ வந்து அந்த போர்ட்டலுக்குள்ள வந்து தள்ளி விட்டுட்டு, அந்த இடத்துல வந்து அவங்க பவர யூஸ் பண்ணி ஒரு பெரிய பிளாஸ்டிங் வந்து உருவாக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அங்கருந்து எந்திரிச்சு பார்க்குறான். "மாஸ்டர்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் நம்ம ஹீரோ. அப்ப பக்கத்துல வந்து ஏதோ வந்து வெளிச்சம் தெரியிற மாரி இருக்கு. "இது என்ன இது?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். இதுதான் வந்து நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த அவனோட ஜெய்ஜூ ஸ்வாட். இவன்கிட்ட தான் இந்த மாரி தான் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து இந்த எனர்ஜி வந்து வந்தது. இதுதான் வந்து நம்ம ஹீரோ வந்து நெனச்சு பார்க்குறான். "நீ ஒரு துரோகிடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, "உன்ன கொல்லாம விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லி வந்து அவன் ஸ்வாட வந்து சமன் பண்ணலான்னு சொல்லி வந்து ட்ரை பண்றான். ஆனா அவனால எதுவும் பண்ண முடியல. "நீ என்னடா பண்ற?" அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து, "நான் உன்ன கொல்லாம விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லி மறுபடியும் பண்றான். ஆனா நம்ம ஹீரோ வந்து அவன் ஈஸியா வந்து தள்ளி விட்டுட்டான். அப்ப நம்ம ஹீரோட சீனியர் டான் வந்து சொல்றான், "இவன் வந்து என்னோட ஸ்வால் ஸ்கில்லயும் வந்து தோத்துட்டான்" அப்படின்னு சொல்றாங்க. "நீ இவன்கிட்ட தோத்துட்டியா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபுல்லா வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. "உனக்கு ஏதாவது அடிபட்டுருக்கா?" அப்படின்னு சொல்லி. உடனே நம்ம ஹீரோவும் வந்து அடிபட்ட மாரி வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். "ஆமா, எனக்கு ரொம்பவே முடியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப உடனே வந்து டான், "நீ போய் மாஸ்டர கூட்டிட்டு வா" அப்படின்னு சொன்னோனே நம்ம ஹீரோ வந்து குயின்சானோட முதுகுல ஏறிட்டு, "நீங்களே வந்து என்ன கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அவனும் வந்து கூட்டிட்டு போறான். "நீ வெயிட் என்ன திடீர்னு கம்மியான மாரி இருக்கு உன்னோட வெயிட்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து அவனோட பவர் யூஸ் பண்ணி வந்து அதிகமா வச்சிருந்தான். ஆனா இப்போ வந்து கம்மி பண்ணிட்டான். இவன் வந்து சொல்றாங்க, "நான் இந்த மாரி போட்டி போட்டு ஜெயிச்சா தான் வந்து மாஸ்டர் வந்து எனக்கு பில் குடுப்பாங்க. அத யூஸ் பண்ணி வந்து என்னோட கல்டிவேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும்" அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ வந்து குயின்சான் தூக்கிட்டு வரத பார்த்தோனே, மாஸ்டர் வந்து "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம மாஸ்டர போய் வந்து கட்டி பிடிச்சுக்கிறான். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்க்கறனால. ஏன்னா இவங்க வந்து, "இவன் என்ன டிஃபரெண்ட்டா பண்ணிட்டு இருக்கான். அவன போய் கூட்டிட்டு வா" அப்படின்னு சொல்லி குயின்சான் வந்து சொல்றான் நம்ம டான பார்த்து.
நம்ம குயின்ஸான வந்து இந்த மாதிரி நான் போட்டியில் வந்து நான் ஜெயிச்சிட்டேன். டான் வந்து நம்ம ஹீரோவ வந்து தோற்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சரி ஓகே நான் உன்னை ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி நம்ம குயின்சான் சொல்லும்போது, ஓ இந்த சூக்குய் பீல்லா அப்படின்னு சொல்லி நம்ம குயின்சான் பார்க்குறான். மாஸ்டர் நான் நல்லா தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இதை சூயாங்க்கு வந்து கொடுங்க. அது ரொம்பவே அடிபட்டுருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் வந்து இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேருமே மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து அந்த பில்லை வந்து வாங்கிக்கிறான். சரி ஓகே நானே இந்த பில்லை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவனும் மனசுக்குள்ள வந்து திட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி வந்து நம்ம டான் வந்து சொல்கிறான். மாஸ்டரும் வந்து உன்னை நினச்சி எனக்கு ரொம்பவே வந்து பெருமையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜோயோ பீக்ல வந்து போட்டி நடக்கிற மாரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க 3 பேர் தான் அதில போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் சரி ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க மாஸ்டரும் வந்து நான் கொஞ்ச நாள் வந்து ட்ரெய்னிங் பண்றதுக்காக வெளிய போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க தான் வந்து இங்க வந்து இந்த இடத்த வந்து பார்த்துக்கணும். எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மாஸ்டர் நீங்க சொன்னபடியே வந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவன் கீழ தரையில விழுந்து வந்து மன்னிப்பு சொல்லிட்டு இருக்கான். இந்த மாரி நீங்க சொன்னபடியே வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கல்டிவேஷன் பண்ற அந்த ட்ரெய்னிங் வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு மட்டும் தான் தெரியும். இவன் வந்து டான் வந்து இவன் என்ன இப்படி கிறுக்குத்தனமா பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு ஏதோ தலையில அடிபட்டுருச்சோ அப்படின்னு சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோ அந்த பில்ல தூக்கி வந்து அவன் உடனே வந்து சாப்பிட்டுறான். இதனால அவனுக்கு ரொம்பவே வந்து வயிறு வலிக்குது. இதத்தான் நான் முன்னாடி சொன்னேன். உனக்கெல்லாம் அது செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி வந்து கொய்சான் வந்து பார்த்துட்டே போறான். நம்ம ஹீரோவும் அந்த ஜைஜூஸோட இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஃபீல்லாம் கிடையாது. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கும்போது அந்த ஜைஜூஸோட தான் வந்து பேசுது. நீ போன லைஃப்ல வந்து உன்னோட சோல வந்து உன்னோட ஹார்ட் கூட வந்து குத்திருக்கீல. அப்போ வந்து என்னோட சோல் வந்து உன்னோட பாடி கூட வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. அதனால வந்து நான் என்னோட சோலும் உன்னோட பாடியும் வந்து ஒண்ணா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கோ இப்போ தான் எனக்கு தோணுது. இதன் மூலமா வந்து என்னால வந்து என் மாஸ்டரையும் வந்து டானையும் வந்து காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஜைஜோ ஸ்வாட் தான் வந்து சொல்லுது. நீ ஃபர்ஸ்ட்டு வந்து அதோட லெவல வந்து இன்கிரீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல மாஸ்டர், வெஸ்ட்ரோ லார்ட் வெஸ்ட்ரோ, அப்புறம் சேஜ் இந்த மாரி நெறைய விதமான லெவல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் வந்து அப்படியே கட் ஆயிருது. நில்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். நம்ம ஹீரோ வந்து அடுத்த சீன்ல வந்து இந்த ஜூகோய் அந்த பல்வினில இருக்கிற ஒரு பெரிய மலையில வந்து ஏறிட்டு இருக்கான். மலையோட பேக் சைட்ல வந்து இங்க வந்து முன்னாடி லைஃப்ல வந்து அந்த குயின்சன் வந்து என்கிட்ட சொன்னான். இங்க தான் அந்த கோல்டன் ஜிஞ்சர் வந்து இங்க இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது ரொம்பவே வந்து எனக்கு யூஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அத தேடிட்டு இருக்கான். தேடிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து மேல இருந்து ஒரு வெனம் வந்து கீழ விழுகுது. நம்ம ஹீரோ என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க ஒரு வெனம் ஸ்னேக் வந்து இருக்கு. ரொம்பவே பவர்ஃபுல்லானது. இது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. நான் இத வீக் பாயிண்ட்ட வந்து கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். ஆனா ஸ்வாட் வந்து 2 துண்டா உடைஞ்சிருது. அந்த பாம்பு வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றதுக்காக அவனோட பாய்சன யூஸ் பண்ணி வந்து துப்பிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அதுலேருந்து டாட்ஜ் பண்ணிட்டே இருக்கான். நான் சீக்கிரமா வந்து இதோட வீக் பாயிண்ட்ட கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த விஷத்த கக்குற அந்த பல்ல தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு உடைச்சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஐடியா பண்ணிட்டு இருக்கான். உடனே போய் அங்க இருக்கிற ஒரு பெரிய மரத்துல ஏறி அதோட பல்ல ஃபுல்லா வந்து வெட்டிடுறான். இதனால அந்த பாம்பு அங்கேருந்து ஓடிடுது. இந்த வெனம் வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். அந்த மெடிசின் ஹெர்ப்ஸ் நம்ம ஹீரோ சாப்பிட்டனால வந்து நம்ம ஹீரோட இந்த காயெல்லாம் ஈஸியாவே வந்து ரெக்கவர் ஆயிடுது. நம்ம ஜைசூஸோட தான் வந்து சொல்லுது. நான் உன்னோட இப்போ டான்டியான்ல வந்து நான் இருக்கேன். நீ வந்து எனக்கு நிறைய விதமான மெடிசன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அத யூஸ் பண்ணி வந்து நான் உனக்கும் நெறைய வந்து நம்ம ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து இப்ப 4த் ரேங்க் மார்ஷியல் அப்ரண்டிஸா வந்து மாறியிருக்கான். முதல்ல வந்து நம்ம ஹீரோ 3 ரேங்க்ல வந்து இருக்கான். நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், "நான் ப்ரீவியஸ் லைஃப்ல வந்து எனக்கு நிறைய விதமான சாஃப்ட் ஸ்கில்லாம் இருந்தது" அப்படின்னு சொல்லி. அப்ப ஜைசஸோட வந்து சொல்லுது, "நான் போன லைஃப்ல இருந்தது தான். ஆனா அது எல்லாமே யூஸ்லெஸ். நீ ஃபுல்லா அத கத்துக்கவே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்து சொல்றான், "நீ அத ஃபுல்லாமே ஈவில் இன்டென்ஷனோட வந்து நீ அத பண்ணிட்டு இருந்த. அதனால தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எமோஷன பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்லி. அப்புறமா நம்ம ஹீரோ வந்து அங்க வெளிய இருக்கிற எனர்ஜி ஃபுல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். இங்க என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ஸ்ல வந்து நான் நிறைய பேத்த வந்து கொன்னுருக்கேன். அதுவும் இல்லாம அதெல்லாம் வந்து ரொம்பவே தப்பான வழியில வந்து நான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இந்த லைஃப்ல வந்து நான் எல்லாத்தையுமே வந்து மாத்திருவேன். என் செகண்ட் லைஃப் டிஃப்ரெண்ட்டா வந்து மாறப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். என்னோட புடிச்சவன் எல்லாத்தையும் வந்து நான் காப்பாத்த போறேன் இந்த லைஃப்ல அப்படின்னு வந்து சொல்றான். அவ்வளோ கைஸ் வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.